அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பொதுமக்களிடம் செல்போன் ஓடிபி பெற தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பொதுமக்களிடம் செல்போன் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பொதுமக்களிடம் செல்போன் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. திமுகவினர் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம், ஆனால் ஓடிபி விவரங்களை கேட்கக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பொதுமக்களிடம் செல்போன் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. திமுகவினர் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம், ஆனால் ஓடிபி விவரங்களை கேட்கக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பிற்கு எதிரான வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்த்து உத்தரவிட்டிருக்கிறது. டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்தும் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். பொதுமக்களின் தீர்மானம் ஓரணி தமிழ்நாடு என்ற பெயரில் சட்டவிரோத ஆதரவு செயல்பு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைமைச் செயலர் விசாரணையில் திமுக பொது சட்டம் நடவடிக்கை உரிய வழக்கில் ஓரணி தமிழ்நாடு என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபி பெற இடைக்கால தெரிவித்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தலாம், ஆனால் ஓடிபி விவரங்கள் கேட்கக்கூடாது நீதிபதிகள் கூறியுள்ளனர். வழக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் நீதிமன்றம் தானா முன்வந்து எதிர்மனதாக சேர்த்துள்ளது. டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்தும் வழக்கு தொடர்ந்து மத்திய மாநில அரசு பதிலளிக்கும் என மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பூரத்தை சேர்ந்த ராஜமோகன் என்ற மதுரை அமர்வு பொதுநல மரணம் தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்தி வருகிறது. இதற்காக திமுக வீடியோவாக செல்கின்றன. அப்போது திமுக பொதுமக்களின் பல்வேறு ஆவணங்களை கேட்டு துன்புறுத்த எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கிளாரட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மன்ற தரப்பில் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஓடிபி எண்ணை கேட்கின்றன. உறுப்பினர் ஆகவில்லை எண்ணில் மகளிர் உரிமை தொகை போன்ற செயல் கிடைக்காத என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஓடிபி எதற்காக கேட்கிறீர்கள், ஓடிபி விவரங்களை பகிர வேண்டாம் என காவல்துறையின் அறிவுறுத்தி வெளிப்பட விளம்பரம் செய்யப்படுகையில் எதற்காக கேட்கிறார் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் திமுக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை இந்த பிரச்சாரம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் நீங்கள் அரசு வழக்கறிஞரா இல்லை திமுக வழக்கறிஞரா கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து ஆதரவு சேர்க்கையின் தனியார் நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்துக்கு இதனை விற்பனை செய்தால் என்ன செய்வது, இந்திய மக்கள் இவ்வாறு தான் கையாளப்படும் என கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து திமுக ஒரே தமிழகம் என்ற இதில் உறுப்பினர் சேர்க்கை ஓடிபியை கேட்க இடைக்கால தடைவிட்டும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பொதுமக்களிடம் செல்போன் ஓடிபி பெற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், விரிவா பதிவு பண்ணுங்க. தனது கட்சியின் உறுப்பினர் விவரங்களை சேகரிப்பில் தவறில்லை, ஆனால் அந்த விவரங்கள் எவ்வாறு கையாளப்படும், எவ்வாறு பாதுகாக்கப்படும், எவ்வாறு அளிக்கப்படும் என்பது தொடர்பாக எந்த திட்ட விவரங்களும் இல்லை. மக்களின் தரவுகளை பாதுகாப்பு தொடர்பான தொழில்நுட்ப தகவல் பாதுகாப்புகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. இது மிகவும் ஆபத்தான குறிப்பிட்ட நீதிகள். தமிழகத்தில் பிரபல அரசியல் கட்சிகள் ஓரணி தமிழ்நாடு எனும் பெயர் உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறது. தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசியலமைப்பின் கடமை. தனிநபர் விவரங்களை சேகரிக்க தனியார் நிறுவனம் ஈடுபடுத்தப்படுவது, வாக்காளரின் தனிநபர் விவரங்கள் பாதுகாக்கப்படுவது அவசியம். ஆகவே ஓரணியில் தமிழ்நாடு எனும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபி பெற இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. உறுப்பினர் சேர்க்கை நடத்தலாம், ஆனால் ஓடிபி விவரங்களை கேட்கக்கூடாது என குறிப்பிட்ட நீதிபதி வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றம் தானா முன்வந்து சேர்ப்பதாகவும், டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்படுவது என்பது குறித்தும் வழக்கு தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். நன்றி சந்திரன், உங்கள் தகவல்களுக்கு.